ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மஹில்ஸ் பாப்பப் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் எல்லாருமே சூப்பராக இருக்கீங்கன்னு சொல்லி நானுமே நம்புகிறேன். இன்றைக்குள்ள வீடியோ வந்து லாஸ்ட்டு சண்டே அன்றைக்கி எடுத்த விலாக் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அன்றைக்கி மார்னிங் தான் வீடியோ ஷூட் பண்ணியிருந்தது தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அன்றைக்குள்ள லன்ச் மெனு உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி என்ன லன்ச் மெனு வச்சுருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஜீரக சம்பா அரிசி போட்டு சிக்கன் பிரியாணி தான் தம் போட்டு ரெடி பண்ணியிருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அது கூட பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி நம்ம நார்மலாக யூஸ்வலாக வீட்டில் இருக்கோம்னா அதே போல் தான். ஒயிட் ரைஸ், அப்புறம் அவிச்ச முட்டை ப்ளஸ் வந்து ஆனியன் ரைத்தா, இதெல்லாம் தான் அன்றைக்குள்ள லன்ச் மெனு. ஸோ இந்த விலாகில் பார்த்தீங்கன்னா அன்றைக்குள்ள லன்ச் மெனுவை தான் நான் வந்து டீட்டெயில்டாக ஷேர் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவே நல்லா இருந்தது ரெசிபி. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் நம்ம அதுக்கு தேவையான ஆனியன் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கலாம். ஸோ நான் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து நமக்கு தேவைப்படாது, சின்ன வெங்காயம் மட்டும்தான். சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா அந்த முந்தின நாள் நைட்டே வந்து நான் வந்து உரிச்சு எடுத்து வச்சுட்டேன். ஸோ அப்போ தான் மார்னிங் வந்து எந்திரிச்சு கடற்கரைன்னு பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனியன் பார்த்தீங்கன்னா குழம்புக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆனியன் ரைத்தா, இதுக்கு தான் வந்து நான் ஆனியன் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு நான் டோட்டலாக வந்து 5 ஆனியன் எடுத்துருக்கேன். குழம்புக்கு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரைத்தாக்கு பார்த்தீங்கன்னா குட்டியான வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ அம்முட்டியும் பாப்புட்டியும் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் கூட வந்து சிக்கன் எடுக்கிறதுக்காக கடைக்கு போயிருக்காங்க. அவங்க வரதுக்கு கேப்புக்குள்ள நான் வந்து தேவையான மசாலாஸ் அண்ட் ஆனியன் எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்தராக நம்மளுக்கு வந்து குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இவ்வளோ பார்த்தீங்கன்னா கிரேவி எடுத்துக்கிறேன். இவ்வளோ பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடி எடுத்துக்கிறேன். ஸோ சிக்கன் பார்த்தீங்கன்னா 1.25 kg இருந்தது. அரிசி பார்த்தீங்கன்னா 1 kg. நம்ம ஜீரக சம்பா அரிசி பார்த்தீங்கன்னா 1 kgக்கு நம்ம 1.25 கிலோ வந்து சிக்கன் எடுத்திருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அது ஈக்குவலாக எடுத்தால் தான் நமக்கு வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கும் பீசஸ் கிடைக்கும். ஓகேவா? நல்லா இப்போ நான் வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போது அவங்க பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணி தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இருந்துமே பார்த்தீங்கன்னா சிக்கன் தான் கொஞ்சம் பிளட் ஸ்மெல் வந்து கொஞ்சம் நச்சு ஸ்மெல் மாதிரி அடிக்கும். ஸோ அதுக்கு நான் என்ன மாதிரி நான் வாஷ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சள் தூள், நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமாக வந்து பரலுப்பு. ஸோ இந்த ரெண்டையுமே நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அந்த சிக்கனை வந்து அதில் நல்லா ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துட்டோம்னா அதில் உள்ள பிளட் ஸ்மெல் அப்படி ஒரு மாதிரி நச்சு ஸ்மெல் மாதிரி இருக்கும் இல்லையா, அது எல்லாமே இருக்காது. சிக்கன் ஊற கேப்புக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரியாணிக்கு தேவையான மசாலாஸ் வந்து அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். 10 வந்து கேஷ்நட் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அது கூட ஒரு 5 ஏலக்காய், ஒரு 8லேருந்து 9 கிராம்பு, கொஞ்சமாக பட்டை. ஒரு பெரிய சைஸ்னால் ஒரு 3 சைஸ் எடுத்துக்கோங்க, சின்னதுன்னா ஒரு 4-5 எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பிரிஞ்சி லீஃப், ஒரு 3 நட்சத்திர சோம்பு. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம். நான் என்னோட மெஷர்மெண்ட் ஸ்பூன் இதுதான். 1 ஸ்பூன் வந்து சோம்பு. ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வந்து முழு மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் முழு நல்ல மிளகு. நெக்ஸ்ட் இப்போ இதெல்லாமே நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா தண்ணி எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா வந்து பவுடராக வந்து கிடைக்கும். ஸோ இதே போல் நல்லா பவுடராக எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் மெயினான மசாலா. நெக்ஸ்ட் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு 4 பல் வந்து இஞ்சி எடுத்திருக்கேன். பூண்டில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க தொலி நம்ம ரிமூவ் பண்ண வேண்டாம். மேலே இருக்க ஃபஸ்ட் லேயர் வந்து தொலி மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். என்னோட இதில் பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு மெயினான ஒரு ஸ்பைசஸ் மசாலா மாதிரி ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 5 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட மெயினே பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம். இந்த சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா நேற்றே வந்து நான் வந்து உரிச்சு எடுத்துக்கலேன். ஒரு 25லேருந்து ஒரு 30 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா பல்லாரி நமக்கு வதக்கிறதுக்கு தேவையே இல்லை. சின்ன வெங்காயம் தான் மெயினே வந்து டேஸ்ட் கொடுக்கும். அது கூட ஒரு கொத்து வந்து மல்லி இலை, ஒரு கொத்து வந்து புதினா இலை. நெக்ஸ்ட் இது கூடயுமே ஒரு 10 பல் போல் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இதையுமே நல்லா வந்து பவுடர் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா சின்ன வெங்காயத்தில் இருக்க போதுமான தண்ணியே போதும். ஸோ இந்த 2 மசாலா தான் மெயினே பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணிக்கு. ஸோ இந்த அளவுக்கு வந்து பேஸ்ட்டாக கிடச்சிடுச்சு. ஸோ நம்ம எந்த மாதிரி சிக்கன் பிரியாணி வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குயிக்காக வீடியோக்குள்ளே பார்த்துக்கலாம்.
ஸோ அந்த கேப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து சிக்கனை வந்து நல்லா மேக்னேட் பண்ணி ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். ஒரு 10 15 நிமிஷம் நல்லா வந்து ஊறணும். மசாலா எல்லாமே சிக்கனுக்குள்ளே நல்லா வந்து அப்சர்வ் ஆகணும். அப்போ தான் வந்து பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக பிரியாணியில் எடுத்து சாப்பிடும்போது அந்த சிக்கனில் காரம் புளிப்பு இதெல்லாமே நல்லா பிடிச்சிருக்கும். ரொம்ப சிம்பிளாக தான் நான் இந்த மாதிரி நான் வந்து மேக்னேட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து காரத்துக்கு ஏற்றபடி வத்தல் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய சின்ன டீஸ்பூனுக்கு 3 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு இடத்துல ஒரு மாதிரி காரமாக இருக்கும் இல்லையா, அதனால். ஸோ நான் வீட்டில் தான் ரெடி பண்ண வத்தல் தூள். மல்லித்தூள் பார்த்திங்கன்னா இந்த டீஸ்பூனுக்கு நான் 2 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம இஞ்சி பூண்டு எடுத்தோம்னா நிறைய நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம எவ்வளோ தூரம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ணுறோமோ ஸோ அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஓரளவு ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து மேக்னேட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மசாலா எல்லாம் நம்ம போட்டு ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் போல் புளிச்ச தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் இல்லைன்னா ஒரு 1/2 லெமன் வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் 10 15 நிமிஷம் நல்லா வந்து மசாலா பிடிக்கட்டும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து சிக்கன் பீஸ்லேயும் நல்லா காரமாக இருக்கும். ஸோ இதே போல் நல்லா கை வச்சு நல்லா மேக்னேட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஃப்ரீசரில் வச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மசாலா வந்து ஈஸியாக வந்து அப்சர்வ் ஆகும். வெளியே வச்சுன்னா ஒரு 30 மினிட்ஸ் வைக்கணும். ஃப்ரீசரில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சா போதும். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஜீரக சம்பா அரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நான் ஊற வைக்கணும்னு இல்லை. நான் இந்த அரிசி பார்த்தீங்கன்னா நான் ஊற வைக்கல. நான் ஒரு 5 நிமிஷம் தான் வச்சுருந்தேன் தண்ணியில். அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக குக் பண்ண எடுத்துட்டேன். பட் நல்லா தான் இருந்தது. இந்த ஒரு ஸ்மெல் எதுவுமே இல்லை. நான் இந்த டம்ளருக்கு பார்த்தீங்கன்னா 4 டம்ளர் வந்து ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா 4 to 5 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த கலர் வந்து நார்மலாக வாட்டருக்கு ஆகும் இல்லையா, அந்த மாதிரி வரது வரைக்கும் நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்து ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு தண்ணியில் நான் வந்து ஊற வச்சுருந்தேன். நம்ம இதெல்லாம் வதக்கி எடுப்போம் இல்லையா, அந்த கேப் வந்து இந்த அரிசி வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வைக்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ சிக்கன் வந்து மேக்னேட் ஆகிற கேப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா குழம்பு வச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு தான். ஸோ நார்மலாக வந்து எண்ணெய் ஆட் பண்ணி பட்டை கிராம்பு அப்புறம் கருவேப்பிலை பிரிஞ்ச் லீஃப் போட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல பல்லாரி. ஸோ அந்த பல்லாரி நல்லா ஆட் பண்ணி பல்லாரியோட கலர் சேஞ்ச் ஆகிறதும் நல்லா வதக்கி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் 2 தக்காளி 3 பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கி சுருள எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மசாலா வந்து நான் பெருசாக ஆட் பண்ண மாட்டேன். வத்தல் மல்லி மஞ்சள் ஸோ இந்த 3 தான் அந்த இன்றைக்கி நான் ஆட் பண்ண போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நம்ம சிக்கனை வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து கொதிச்சு எடுக்க வைக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் இந்த மாதிரி தான் வந்து சிக்கன் குழம்பு வச்சுருந்தேன். சிம்பிளாக தான். ஏன்னா வந்து நல்லா ஒயிட் ரைஸ்க்கு மட்டும் தான் சிக்கன் குழம்பு. பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சிக்கன் குழம்பு தேவைப்படாது. நம்ம வந்து நார்மலாக வந்து ரைத்தா வச்சு எக் வச்சு சாப்பிட்டாலே போதும். செம்ம காம்பினேஷனாக இருக்கும். பிரியாணி ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாம். குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் போல் கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ வந்து ஆட் பண்ணதுக்கு உங்களுக்கு ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கோகோனட் ஆயிலுக்கு பதில் கடலெண்ணெய் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வெங்காயம் போட்டு புதினா கொத்தமல்லி போட்டு வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணியிருந்தோம். அந்த பேஸ்ட் ஆட் பண்ணி ஒரு 2 3 நிமிஷம் இதே போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது கூட பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா ஸ்பைசஸ் பவுடர், அந்த பவுடரை ஆட் பண்ணி அந்த பவுடரோட பச்சை வாசம் போகிறது வரைக்கும் நல்லா சுருள வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா சுருண்டு வதங்கினதுக்கு பிறகு நம்ம வந்து நல்லா வந்து மேக்னேட் பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கன். ஸோ அந்த சிக்கனையும் இந்த டைமில் இதை நம்ம ஆட் பண்ணி நல்லா வந்து புரட்டி விட்டுக்கோங்க. சிக்கன் வந்து அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக ஒரு 2 டம்ளர் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன்லேயே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா ஊறி வரும். அதுவே போதுமான அளவு தான். இருந்துமே வந்து 1 கப் 2 டம்ளர் வந்து வாட்டர் ஆட் பண்ணான்னா நல்லா வந்து 80% வந்து குக் ஆகணும். ஸோ எந்த அளவுக்கு குக் ஆகுறதோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நான் இந்த கப்புக்கு பார்த்தீங்கன்னா 2 கப் வந்து வாட்டர் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ நல்லா வந்து குக் ஆகட்டும். இது கூட பார்த்தீங்கன்னா உப்பு தேவைக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் உப்பு ஆட் பண்ணதை காமிக்க மறந்துட்டேன், சாரி. சிக்கன் வந்து 80% குக் ஆகினதுக்கப்புறம் நம்ம வந்து ஊற வச்சுருக்கோம் இல்லையா அரிசி. ஸோ இந்த அரிசியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ அரிசி ஆட் பண்ணதுக்கு பிறகு நான் இந்த மெஷர்மெண்ட் கப்பில் தான் வந்து நான் வந்து அரிசி வந்து மெஷர் பண்ணியிருந்தேன். எந்த கப்பில் நீங்கள் அரிசியை வந்து மெஷர்மெண்ட் பண்ணுறீங்களோ அதே கப்பில் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வெயிட் போட்டு வந்து குக்கரை வந்து மூடி போட்டு நம்ம வந்து பிரியாணி ரெடி பண்ண போகிறதில்ல. மூடி போடாமையே பிரியாணி ரெடி பண்ணதுக்கப்புறம் வந்து நல்ல வெயிட் நல்ல கனமான கல் வச்சு தம் போட்டு தான் பிரியாணி வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ சைட் பை சைட் பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து கிரேவியும் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ இதே போல் 2 செகண்ட் நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்து ஆப்பை விட்டு லைட்டாக வந்து கலரி விட்டுக்கோங்க, அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக. ஸோ உங்களுக்கு உப்பு காரம் இதெல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவே கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் வத்தல் மல்லி ஏதாவது கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் எனக்கு கொஞ்சம் சால்ட்டு கம்மியாக இருந்தது. ஸோ நான் அந்த டைமில் வந்து கொஞ்சம் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சுது. ஸோ நிறைய விலாகில் வந்து சிக்கன் குழம்பு நான் வந்து ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் பெருசாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து புதினாலாம் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி புதினா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பேஸ்ட்டாகவும் ரெடி பண்ணியிருக்கோம், அரைச்சி எடுத்துக்கோங்களேன். அது கூட இப்படி நம்ம வந்து ஆட் பண்ணாலும் அதோட ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கும். ஆனியன் ரைத்தாக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து பொமிக்ரானட் ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூட கேரட்டு, க்ரீன் சில்லி, அப்புறம் வந்து கொத்தமல்லி புதினா, ஸோ இதெல்லாம் ஆட் பண்ண வந்து நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது. ரைத்தா பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நல்லா புளிச்ச தயிராக எடுக்காமல் ஓரளவுக்கு கொஞ்சம் புளிக்காத தயிர் பார்த்து எடுத்துக்கோங்க. நல்லா கட்டியாக எடுத்துக்கோங்க, தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம ஃப்ரீசர்லேயோ ஸோ இல்லைனா நார்மலாக ஃப்ரிட்ஜ்லேயோ நம்ம வந்து வச்சுட்டு நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னா ரைத்தா வந்து சூப்பராக இருக்கும். பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒருக்க வந்து லைட்டாக வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது. அதுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆப்பே போட்டு கிளறவும் கூடாது. இந்த டைம்லேயே வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி லைட்டாக வந்து பரட்டி விட்டுக்கோங்க. ஸோ நம்ம நார்மலாக தண்ணிலேயே நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கணும், பட் நான் மறந்துட்டேன். ஸோ அதனால் இந்த டைமில் ஆட் பண்ணி லைட்டாக பரட்டி விட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து வாட்டர் நம்ம வந்து உப்பு எல்லாம் போட்டு நம்ம உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணோம்ல, அந்த டைமில் வந்து லெமன் ஜூஸ் வந்து ஒரு ½ ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ் இல்லாட்டா ஒரு கொஞ்சமாக வந்து தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. சைட் பை சைடு வந்து நான் வந்து முட்டையை வந்து அவிக்க போட்டுறேன். ஸோ நம்ம அந்த எக்கு நம்ம இதுக்கு வந்து பர்ஃபெக்டாக காம்பினேஷனாக இருக்கும். ஸோ முட்டை வந்து அந்த தோடு வந்து நீங்கி அழகாக வரதுக்காக பரலுப்பு போட்டோன்னா ஈஸியாக தோடு ரிமூவ் ஆகி வந்துடும். ஸோ பிரியாணி பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆக வரைக்கும் நல்லா குக் ஆகினதுக்கப்புறவு இதே போல் மூடி போட்டு காற்று போகாத அளவுக்கு மேலே வந்து நல்லா வெயிட் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ வெயிட் போட்டு ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சுது. தண்ணி எல்லாமே தீர்ந்ததுக்கப்புறம் தான் நம்ம மூடி போட்டு வெயிட் வைக்கணும், ஓகேவா? ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு கேஷ்நட் இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து கீயில் வந்து கேஷ்நட்டை நல்லா வறுத்து இந்த ரெண்டு மேலே நம்ம ஆட் பண்ணாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா ப்ரெட் இருக்கு இல்லையா, ப்ரெட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெயில் வந்து நல்லா வந்து வறுத்து. ஸோ இது பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுக்கு வந்து கடைக்கு கொண்டு போவாங்க. ஸோ அங்கே வந்து 2 பேர் இருப்பாங்க, அவங்களுக்கும் ஷேர் பண்ணி ஹஸ்பண்ட் சாப்பிடுவாங்க. அதனால தான் அவங்க வந்து ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ தயிர் பச்சடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நல்லா திக்காக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு அதிகமாக நம்ம வந்து சேர்த்தோம்னா ரொம்ப இதாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ உப்பு மட்டும் கரெக்டாக நம்ம வந்து சேர்த்துக்கோங்க. எக்கு பார்த்திங்கன்னா அவசரத்தில் கடகடன்னு பிச்சு அவங்க எடுத்ததில் பார்த்திங்கன்னா எக் கொஞ்சம் வந்து இதாகிடுச்சுது. ஸோ சிக்கன் வந்து ஆஃப்டர்நூன் தான். ஸோ ஹஸ்பண்ட் வந்து பிரியாணி வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் ஒயிட் ரைஸ் இருக்கணும். ஸோ அதனால தான் கொஞ்சமாக வந்து கிரேவி ரெடி பண்ணிடுறேன். ஸோ பாப்புட்டி பார்த்தீங்கன்னா அவங்க போனோன்னா வந்து கேட்டுக்கிட்டே வந்து நின்றுட்டா போகிறதுக்காக. காக்கா இல்லாமன்னா பால் அவசரத்தில் சுட சுட உடைச்சதுல ஸோ இது பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து முட்டையை வந்து அவசரத்தில் பிச்சதில் நல்லா தாறுமாற பிச்சுட்டாங்க. கொஞ்சம் நம்ம வந்து ஆற விட்டு நம்ம வந்து உடச்சோன்னா சூப்பராக வந்துடும். ஸோ பிரியாணி பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே பிரியாணி தான். அவங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து குக் பண்ணிட்டோம். நான் சொல்கிற மெத்தடில் அதே மாதிரி நீங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சிக்கன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈக்குவலாக எடுத்தால் மட்டும்தான் நம்ம எடுத்து சாப்பிட ஒரு சாப்பாடுலேயுமே சிக்கன் வரும். சிக்கனும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருந்து அது கூட வந்து எக் வச்சு சாப்பிட்டா செமையாக இருக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா ஆனியன் ரைத்தா ரொம்ப பிடிக்காது. ஸோ அதனால் வந்து அதை எடுத்துக்கல. ஸோ சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ அந்த ஹஸ்பண்ட் வந்து 2வது வர சொல்லி அப்பாவுக்கு கொஞ்சம் எடுத்து கொடுத்து விட்டுருந்தேன். குழம்புக்கு நமக்கு சுத்தமாக தேவைப்படவே செய்யாது, ஒயிட் ரைஸ் தான் வந்து குழம்பு. ஸோ வேணுன்னா எடுத்துக்கிட்டுன்னு தான் கொஞ்சமாக வச்சுருந்தேன். இங்கே பாரு
எப்படி இருக்குன்னு சொல்லு. ஸோ நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன். அம்முட்டி பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்ருக்கான். அம்முட்டி பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்கு வந்து பேப்பர்ஸ் எல்லாமே கிடச்சிருந்தது எக்ஸாம் நோட்டு. அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா கரெக்ஷன் பண்ணி நம்ம தப்பாக எதில் நம்ம இருக்குதோ அதை வந்து கரெக்டாக அதில் மென்ஷன் பண்ணி கரெக்டான ஆன்சர் நம்ம எழுதி கொடுக்கணும். ஸோ அதனால தான் வந்து கரெக்ஷன் தான் பார்த்துட்ருக்கிறேன். ஸோ பாப்புட்டி பார்த்திங்கன்னா தூங்கிட்டா. ஸோ அவள் தூங்கும் போது மட்டும்தான் அம்முட்டி கூட ஏதாவது வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த டைமில் வந்து கரெக்ஷன் தான் பார்த்து ஒன்றுனா நம்ம எழுதி கொடுத்துட்டோன்னா ரெண்டாவது அம்முட்டி வந்து அதை வந்து படிச்சுட்டு போகணும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2.5 மார்க் கம்மியாக வருது. அந்த 2.5 மார்க்கில் அது எது நம்ம தப்பு இருக்கோ அதை பார்த்து நம்ம வந்து அந்த இடத்துல வந்து கரெக்டான ஆன்சரை எழுதி கொடுக்கணும். அவங்களுக்கு சொல்லியும் கொடுக்கணும். அம்முட்டி பார்த்திங்கன்னா மேக்ஸ் வந்து ரொம்ப நல்லா வரும். ஸோ எல்லாத்துலேயும் மேக்ஸ் பார்த்திங்கன்னா அது 10 out of 10 இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஸ்லிப் டெஸ்ட் 4 வந்து அவள் அட்டன் பண்ணல. ஸோ அந்த எக்ஸாமுக்குள்ளதை வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே எழுதிட்டு போகணும். ஸோ இதெல்லாம் வந்து பாப்புட்டி தூங்குற கேப்பில் தான் பார்க்க முடியும். ஸோ அந்த தூங்க வச்சுட்டு கொஞ்ச நேரம் அம்முட்டி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு அப்படி தான் அன்றைக்குள்ள டே வந்து போச்சுது மார்னிங். அங்க பாத்தீங்களா, அதுதான் எங்களோட 2 பிளானட்ஸ். ஃபோர்போஸ், அதுக்கப்புறம் டீனஸ். அக்கா தூக்கு கொடுக்கணுமா? அவனும் பிடிப்பான. அப்பு ஸோ அப்படி முடிச்ச மாதிரிக்கு பார்த்திங்கன்னா அவங்க 2 பேரும் விளையாண்டிட்டு இருந்தாங்க. ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா வேலை ரொம்ப இருக்காது. குக்கிங் மார்னிங்கே முடிச்சதுனால இன்னும் பிள்ளைங்க கூட தான் அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த விலாகை நான் எதுவும் முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக அந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் மைண்டில் தோணுது கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Thanks for watching friends. Next இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். Still then bye from MAZHILVIGNESH. Tata bye bye.